வியர்வை வர்றது எல்லாருக்கும் நார்மல் தாங்க. ஆனா, அந்த வியர்வை துர்நாற்றத்தோட வந்தா, அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். அது எதனால வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு வியர்வை எப்போலாம் அதிகமா வரும் அப்படின்னா, தெர்மோ ரெகுலேஷன் தென் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆங்ஸைட்டி இல்ல ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது அதிகமா வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது வியர்வை அதிகமா வரும். இது இல்லாமல் ஸ்லீப்லெஸ்னஸ் அந்த மாதிரி பிபி அந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வியர்வை அதிகமாக வரும். ஆனால் இந்த வியர்வை ஏன் துர்நாற்றத்தோடு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வியர்வையில் செக்ரேஷன் இருக்கும்போது புவர் ஹைஜீனிக் இருக்கிறது மூலயமா வியர்வையில் பாக்டீரியாஸ் அதிகமாகி அது மூலயமா வேர்வை ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த இந்த துர்நாற்றத்தை எப்படி நம்ம போக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஹாட் வாட்டரில் கொஞ்சம் லெமன் ஒரு ஆஃப் லெமனை கட் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸை விட்டுட்டு இந்த சீட்ஸு தோல் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் டெய்லி குளிச்சுட்டு வரும்போது உங்களோட வியர்வை ஸ்மெல் நல்லாவே குறையிறத பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஆவாரம் பூ தெரியும் எல்லாருக்கும், பச்சை பயிரும் தெரியும். இந்த ரெண்டுத்தையும் காய வச்சு வறுத்து அரைச்சி அந்த பவுடரை குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வியர்வை குறையதை பார்க்கலாம். ஆன்டிபயோட்டிக்காக செயல்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லாருக்குமே அம்மைக்கு பண்ணுறது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ வேப்பிலை இருக்கு இல்லையா? அந்த வேப்பிலையை மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் குளிக்கிறது மூலிமா உங்களுக்கு வேர்வையோட ஸ்மெல் குறையும். இது இல்லாமல் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் எல்லாத்துலேயுமே நாட்டு மருந்து கிடைக்கல, நலுங்குமான்னு கிடைக்கும். அதில் நிறைய மூலிகைகள் போட்டு உங்களுக்கு குளியல் பொடி மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களோட வியர்வை ஸ்மெல் குறையும். இது இல்லாமல் நம்ம வியர்வை ஸ்மெல்ல அதிகமாக இருக்குது, இதை போட்டுமே எனக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னும் போது நம்ம கொஞ்சம் அதை பற்றி ஸ்டெப் எடுக்கணும். இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வியர்வை ஸ்மெல் வர்றது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூரின் ஸ்மெல் வந்தாலோ இல்லை ஸ்கின் ரேஷஸ் ஏதாவது வந்தாலோ அது தவிர வேறு ஏதாவது இது கூட சேர்ந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலோ நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சம் டிசீஸோட முன்னோட்டியாக இருக்கலாம். எப்படி பார்த்திங்கன்னா டயபெட்டிஸாக இருக்கலாம், இல்லை லிவர் இல்லை கிட்னி இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்து